வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி செங்கோட்டையன் நான் எல்லாரையும் ஒன்று சேர்க்க போய் 10 நாள் கெடு போட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம அது முதல் நாளே நம்ம சொல்லிட்டோம். உங்களையும் சேர்த்து நீக்கிடுவாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஆள் என்ன செஞ்சுருக்கணும்னா, உங்களோட சேர்ந்து அந்த 6 பேர் கொண்ட குழு நட்ட விஸ்வநாதன் சொல்லியா, வேலுமணி சொல்லியா, தங்கமணி சொல்லியா, அவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருக்கணும். நீங்கள் மட்டும் ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்குறதுல வந்து பயன் இல்லை, உங்களையும் சேர்த்து தூக்கி விட்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி உங்களை வந்து கட்சி பதவியை விட்டு பிடிங்கிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களை கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க. விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வரும். நீங்கள் எப்படி கொடுத்தாலும் சரி அவங்க நீக்கிடுவாங்க. அந்த முடிவில் தான் அவர் இருக்கார். ஆக மொத்தத்தில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார், ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். சசிகலாவும் தென்னகரன் ஓபிஎஸ் யாருமே இருக்கக்கூடாது. அது ஒன்று, அவங்களுக்கு ஆதரவான ஆட்கள் யாருமே கட்சிக்குள்ளே இருக்கக்கூடாது. நமக்கு ஆதரவான ஆளாத்தையும் இங்கே கட்சிக்குள்ளே வச்சிருக்கணும் அப்படிங்கிற முடிவில் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக இருக்குது. அதுக்காகவே வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் கூட அவருக்கு ஆளாக போட போறாரா வேட்பாளரா. பழைய ஆட்கள் பூரா கிடையவே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. யாருக்குமே செந்தில்நாதனுக்கே கிடையாதுங்கிறாங்க சிவகங்கை மாவட்டத்தில். அப்புறம் உங்களுக்குலாம் தமிழ்நாட்டில் யார் கொடுப்பாரு? செந்தில்நாதனுக்கே கிடையாதான். ஏன்னா அவர் சந்தேகப்படுறாரு. இவர் நம்ம காண்கள் இல்லை, இவர் சசிகலா பக்கம் போயிடுவார், தென்னாயிரம் பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே அவங்க ஒரு கட்டத்தில் அவங்க வந்து விளையிடுவாங்க. இல்லை அவங்க பக்கம் ஆதரவு தெரிவிச்சாங்க. இக்கட்டான நிலைமை வரும்பொழுது இப்போ நம்ம கை மெஜாரிட்டி இருக்குன்னு அவங்க வாழை ஒடிக்கிட்டு கிடக்காங்க. நம்ம கை கீழே வந்துருச்சுன்னா டக்குன்னு எல்லாரும் சசிகலாவையும் தென்னகரனையும் ஆதரிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப தெளிவாக ஒரு கணக்கு போட்டே வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வர சட்டசபை தேர்தல் அத்தனை பேருக்கு புதுமுகம். அவர் எத்தனை தொகுதியில் நின்றாலும் சரிதான். ஒரு 10-20 தொகுதியை தவிர்த்துட்டு அத்தனை தொகுதியை பூரா புதுமுகம் போட போறாராம். அவன் தான் நம்ம சொன்ன ஒரு சரியா இருப்பேன், அவன் தான் விலை போக மாட்டேன், அவன் தான் நமக்கு உண்டான ஆள் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் ஒரு கணக்கோட செயல்படுறாராம். பழைய ஆட்களுக்கு பூரா தெரிஞ்சு வச்சு இப்போ நமக்கு சீட்டு கொடுக்க போறது இல்லை அப்படின்னு. அதனால அவங்க அரச புரசலா ஒன்று சேர்றாங்க, வேற மாதிரி பேசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பழைய ஆட்களை கூட ஒன்று மாதிரி பேசிக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. ஆனால் நீர் ஊத்த நெருப்பு போல போய்கிட்டே இருக்கு இந்த பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்து முடியுமா முடியாதான்னு நமக்கு தெரியல. ஆனால் பெரிய லெவல்ல எதிர்ப்பு வந்து வலுவா இருக்கு உள்ள அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த எதிர்ப்பை வந்து ஒன்று சேரப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சில நடவடிக்கையிலும் எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிட்டே வர்றாரு. இன்னைக்கு கூட அந்த ஏரியாவில் அவர் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி அந்த ஏரியாவில் கூட ஏகப்பட்ட பேர் ஒரு 2000-3000 பேர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. அவங்க கட்சியை விட்டு போறதுக்கு தயாராயிட்டாங்க. செங்கோட்டையனை நீக்கினதால, செங்கோட்டையை வெளியே போனதால பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்காதுனாலும் கூட ஒரு 3-4 தொகுதி கன்ஃபார்மா தோக்குது. அங்கே ஈரோடு மாவட்டத்தில் கன்ஃபார்மா தோக்குது. பொள்ளாச்சி தோக்கு, அதாவது கோபி தோக்குது, இப்படி அந்தியூர் தோக்குது, இப்படி பவானி தோக்குது. இப்படி பல தொகுதிகள் வந்து அவர் இருந்து செயல்பட்டு ஜெயிச்சு கொண்டு வருவார். ஆனா இப்ப அந்த 3 தொகுதியோ 4 தொகுதியோ கன்ஃபார்மா அதிமுக விட்டு வெளியேறுது. ஆக மொத்தம் 1 சீட்டு 2 சீட்டு தான் சட்டசபையில வெற்றியா தோல்வியாங்கிறத தீர்மானிக்கிறது. இது என்னடானாக்கா நீண்டுகிட்டே போய்கிட்டு இருக்கு. இன்னும் யார் வெளியே வருவா வரமாட்டாங்கன்னு நமக்கு தெரியல. அவர் அடுத்த கட்டமா என்ன ஸ்டெப் எடுக்க போறாருங்கிறது நமக்கு தெரியல இது வரைக்கும். ஆனா அவர் கொஞ்சம் வீரியமா செயல்பட போற மாதிரி தெரியுது. ஆனா இவ்வளவு காலமா அரசியல் 40 வருஷமா இருந்திருக்காரு. ஒரு பேட்டி கூட ஒழுங்கா கொடுக்க தெரியல செங்கோட்டையனால். இவர்களை இவர்களை பேசி விஷயம் என்னையா சொல்லிட்டு போக முடியாதையா? என்ன இவர்களே அண்ணன் தம்பி மாமன் மச்சி அப்படியா பேசிக்கிட்டு இருக்காது? உங்க விஷயம் என்ன டக்குன்னு சொல்லிவிட்டு வேற வேலையா பார்க்கணுமியா? கடைசியில் இப்போ என்ன 8 வருஷம் கழிச்சு இவர்களே அந்த இந்த கதையெல்லாம் தேவையே இல்லை. நீங்க ஆதரிச்ச கண்டுதான் இப்போ 8 வருஷம் உங்களையே தூக்குற அளவுக்கு வந்தாரு. நீங்க அன்னைக்கு ஆதரிச்சிய 8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இன்னைக்கு நீங்க கட்சியில இல்லை. அப்ப இதே மாதிரி தான் முன்னாடி எடுத்திருந்தா அவர் இருந்திருக்க மாட்டாரு, நீங்க இருந்திருப்பிய கட்சியில. இது இந்த அறிவு புரியல. இதே மாதிரிதான் அங்கே அதிமுக இருக்கிறவங்களுக்கு பூராமே பார்த்துக்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி யார் அவர் ஆதரிச்சியோ அவன் பூரா வெளியே போயிட வேண்டியதான். எல்லாருமே வெளியே ஓடுறத தவிர வழியே கிடையாது. அன்னைக்கு வட்டி விட்டுருக்கலாம். அன்னைக்கு நீங்க அவர் வேணும் இவர் வேணும் காசு பணத்தை வாங்கிட்டு கம்முன்னு மூச்சு பொறியா பொச்சை வாய் பொத்திட்டு கிடந்தீங்க எல்லா காசு. அவர் எடப்பாடி பழனிசாமி காசு வாங்காது ஆரங்க. ஏன் அமைதியா இருக்காது சொல்லுங்க முதல்ல. கட்சியை காப்பாத்தினது, கட்சியை நடத்தினது எல்லாமே சசிகலா. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஊரு கண்ணு தெரியாதுன்னு கூட தெரியும். அப்ப எடப்பாடி பழனிசாமி பாத்துக்கப்பா நான் செயலுக்குள்ள போயிட்டு வந்திருப்பான்னு சொன்னோட சசிகலாவை ஆறுன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க இல்லையா? எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி மட்டுமா கேட்டாரு, எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. இருக்கக்கூடிய அத்தனை பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. செங்கோட்டை ரகசியமா சசிகலாட்ட பேசுறாராம். ரகசியமா பேசி புடுங்க மாட்டேன். ரகசியமா பேசி ஓப்பனா பேசியிருக்கணுமே, எப்பயே பேசியிருக்கணுமியா? இவ்வளவு பொண்டுத்தனமான ஆளுக்கு எதுக்கியா பேட்டி கொடுக்குறீங்க? என்னைக்குமே விசுவாசம் தனியா நிக்கணுமியா? எடப்பாடி பழனிசாமி எப்படா அசருவாரு, எப்படா தூங்குவாரு, எப்படா பார்த்து இதெல்லாம் தேவையே கிடையாது. இதெல்லாம் இவ்வளவு வரைக்கும் நீண்டு விட்டது உங்க தப்பு, எல்லாருடைய தப்பு. வேலுமணி பேட்டி கொடுக்கலைன்னா, நத்த விஸ்வநாதை பேட்டி கொடுக்கலைன்னா, 6 வெளியே வந்து செங்கோட்டை மாதிரி பேட்டி கொடுக்கலையோ உனக்கும் கட்சிக்கு சம்மந்தமே எல்லாம் உனக்கும் இந்த நிலைமையை பார்த்துக்க. 8 வருஷத்துக்கு முன்னாடியே செய்ய வேண்டிய வேலை கால தாமதமா செஞ்சா, காலத்தாமதம் அது ஒரு வகையா நஷ்டம்ட்டேன் சாணக்கியன். காலத்தாமதம் எந்த வேலை செஞ்சாலும் அது ஒரு வகை நஷ்டத்தை ஏற்படுத்தி இருந்தா செங்கோட்டையனுக்கு ஏற்படுத்திருச்சு நஷ்டத்தை. போடா வெளியே விட, எனக்கு திரும்ப கட்சி வச்சு நடக்குது, நீ என்ன அந்த நீக்கி விட்டாரு என்ன ஒண்ணுங்க? இதே மாதிரி அத்த விஸ்வநாதன் இருக்கும். இதே மாதிரி அடக்குமுறையில் அவர் ஆரம்பிச்சிட்டாரு. பணத்தை வச்சுக்கிட்டு அடக்குமுறை ஆரம்பிச்சிட்டாரு. எதிர்பார்த்திட்ட பணம் இல்லை, அடக்குமுறை பழியும் இல்லை. இதுக்கு பாரதிய ஜனதாக்காரன் என்ன செய்ய நினைக்கிறான்னு தெரியல. அவங்க பெரிய 3 சீட்டு
அவன் என்ன நினைக்கிறான்னு எவனுக்குமே தெரியாது. கடைசியில் ஆட்டையை ஃபுல்லா உழைச்சி விடுறானா இல்லை இனிமேட்டு உழைக்க போறானா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. ஆக மொத்தத்துல சுருக்கமா எடுத்துக்கிட்டா பழனிசாமியினுடைய ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகமா இருக்கு. நான் அரசியலை பார்த்த வரைக்கும் இவ்வளவு விலைக்கு எல்லாம் எம்ஜிஆர் மாதிரி கருணாநிதி மாதிரி இவ்வளவு விலைக்கெல்லாம் ஸ்ட்ராங்கான ஒரு நடவடிக்கையில இறங்கினது நான் பார்த்ததே கிடையாது. அது எவரும் எனக்கு வேணாம், என்கிட்ட மட்டும்தான் கட்சி இருக்கணும். கட்சி தோக்குது செய்க்கு செம்மலை நேரத்தை சொல்லிட்டாரு, கட்சி தோக்குது செய்க்குது அப்படின்ட்டாரு. ஆக மொத்தம் தோக்குதுன்னு அப்புறம் எப்படி ஜெயிக்கும்? நீங்க ரெட்ட ஆட்டத்துக்கு ஏன் போறீங்க, ரெட்ட வாரத்துக்கு ஏன் போறீங்க? தோக்குது ஒரே இடத்துல நின்றுக்கிறேன் செம்மலை, தோக்குது செய்க்குது. எங்க கட்சி ஓட்டு எங்கிட்ட இருக்கு. கட்சி ஓட்டு இருந்தவன என்ன விஷயம், கட்சி ஓட்டு இருந்துச்சு என்னாச்சு? கட்சியும் காணா, ஆளையும் காணா, ஓட்டையும் காணா, அப்படி போயிடும். தெரியுமில, செம்மலைக்கு தெரியாதாது எங்கிட்ட இருக்க ஓட்டு இருக்கு, செய்க்குது தோக்குது. நீ என்ன செய்க்கிறது? தோக்கத்தையும் போறீங்க அத்தனை பேரும். எல்லா பேரும் மூக்க இருந்து போய் மூலையில உட்கார போய் எல்லாரும். செம்மலையா இருந்தாலும் சரிதான், எதிர்த்து பேசினா செம்மலைக்கு இங்க இடம் கிடையாது, செம்மலைக்கு இடம் கிடையாது. அதான் பாத்துங்க. உங்களுக்கா இருந்தாலும் சரிதான், நீங்களே எடப்பாடி பழனிசாமிக்கு நாளை குரல் கொடுத்தாலும் சரிதான், உங்களுக்கு சீட்டும் கிடையாது, அதிமுக பதவியும் கிடையாது, நீங்க அதிமுக ஒரு ஆளே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவுல அவர் காரியம் முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் கைப்பற்றிட்டாரு. எல்லாத்துக்கும் யாருக்கு எதாவது விடணுமோ விட்டு எல்லாத்தையும் கையை சுருட்டி வச்சுக்கிட்டாரு அவர். ஆக மொத்தத்துல செம்மலை இல்ல, எவரா இருந்தாலும் எனக்கு வேணாம் டோன் கேன் போய்கிட்டே இருப்பாரு அவர் வாட்டுக்கு. ஆக மொத்தத்துல அவருக்கு அரசியல் பண்ணணுங்கிற எண்ணம் கிடையாது, ஆட்சியை பிடிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. நம்ம பதவியில இருக்கணும், நம்ம எதிர்கட்சி தலைவராவோ நம்ம அதிமுக பூச்சலாவோ இருக்கணுமே ஒழிய இந்த கட்சி ஆட்சிக்கு வருது தொலைது, அது நமக்கு தேவை. நம்மளா நிறுவனா தொலைஞ்சிட்டு போகுது, அதிமுக அழிஞ்சிட்டு போகுது, அதை பத்தி என்ன இருக்கு? ஆனா நம்மளை விட்டு இந்த கட்சி போயிடக்கூடாது அப்படிங்கிற இடத்துல அவர் வந்துட்டாரு. இந்த கோஷ்டிகள் பூரா வெளியேற கோஷ்டிகள் பூரா நீங்க அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்க போறீங்கன்னு தெரியல. ஆனா விஸ்வரூபமா எடுத்தாத்தே நீங்க உங்களால செயல்பட முடியும். பாத்துங்க, பேட்டியை கொடுத்துக்கிட்டு செங்கோட்டை மாதிரி 8 வருஷம் கழிச்சு உட்கார வச்சுக்கிட்டே டேபிளை போட்டுக்கிட்டு அவர்களே இவர்களே அண்ணன் பழனிசாமி ஏன் எனக்கு விளக்கம் கொடுக்குற, விளக்கம் மயிர புடுங்கல, விளக்கம் கொடுக்கல இல்லாதே, விளக்கம் கொடுத்துருந்தா தானேயா எனக்கு விளக்கம் கேட்டுருக்கலாம். விளக்கம் எடுத்தா என்ன பண்ணிடுவியா? செங்கோட்டை என்ன பண்ணிடுவா விளக்கம் கேட்டிருந்தா? இதெல்லாம் தேவையில்லாத பேச்சிய களத்துல இறங்குயா. இனியா நான் 20 வருஷம் மந்திரியா இருந்திருக்கியா, 50 வருஷம் எம்எல்ஏ இருந்திருக்கியா, இதான் உங்க அரசியல். களத்துல இறங்கணுமியா, வேட்டி ஏத்திக்கிட்டு களத்துல கேணி இறங்கணுமியா, இல்லைன்னா இறங்கக்கூடாதியா, வேணா அரசியல் விட்டு ஒதுங்குறீன்னு சொல்லிட்டு போகணுமியா. 8 வருஷமா தும்ப விட்டு வாழை விட்டு தும்ப சீ விட்டு வாழை பிடிச்சி அந்த மாடை அடக்க முடியுமா? தும்ப பிடிக்கணும் அல்லது கொம்ப பிடிக்கணும், ரெண்டே எல்லாத்தையும் விட்டுவிட்டு வாழை பிடிச்சிக்கிட்டு நான் எடப்பாடி பழனிசாமிங்கிற மாடை நான் வாழை பிடிச்சி அடக்குறீன்னு சொன்னா இதான் கொழுப்பான வியாபாரம்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும். உங்க எல்லாத்துக்குமே இதே கதை நடக்க போகுது, இது எல்லாத்துக்குமே நடக்கத்தான் போகுது. ஒரே விஷயம் தான், நான் போன வீடியோல சொன்னதேன், அதிரடியா கூட்டணும், எல்லாரும் எல்லா செயலாளையும் கூட்டணும், ஒரே கூட்டம். நாங்க எடப்பாடி பழனிசாமி நீக்கிறோம். இந்த இடத்துக்கு நீங்க வர்றீங்களா ஸ்டெப்புக்கு? உங்களால முடியுமா? சசிகலாவா இருக்கு, தென்னகாரனா இருக்கு, ஓபிஎஸ்ஆ இருக்கு, செங்கோட்டையனா இருக்கு, இன்னும் 4 பேரை கூட்டி சுத்திட்டு வா. இங்க உட்காடுறிய மகால கூடுறிய ஒரு இடத்துல கூறிய நாங்க எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நிக்கிறோம். ஒரே பேச்சு தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பு. அது அரசியலியா? சும்மா என்னமோ 8 வருஷம் கழிச்சு வருவாராம். நாங்க 5 பேர் பேசினோம், எனக்கு உள்ள ஆள் இருக்கேன், உள்ள ஆள் இருக்கேன். நேற்று பேச காணாமே, நேற்று உங்களுக்கு ஆதரவா ஆரியா பேசினா, தலைமை யாருமே பேசலையா? சாப்பிட்றேன் சீனிவாசி அவர் என்ன திண்டுக்கல் சீனிவாசி அவர் நான் எடப்பாடின்னு அவன் பேசவும் தெரியல, மயிரும் தெரியல, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அவங்க மூளை பறந்து வச்சாந்தாள் வனத்துறை அமைச்சராக வேற போட்டாங்க, ஒண்ணுமே தெரியல. ஆக மொத்தம் உங்களுக்கு அங்கே ஆதரவா இருக்கா உள்ள? அது ஒரு ஆள் கூட உங்களுக்கு ஆள் தக்க வைக்க முடியலையா உங்களுக்கு? இந்த இவ்வளவு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன உள்ள என்ன நடக்குது? எவ்வளவு பணம் வாங்கினீங்க எல்லாருமே? எடப்பாடி ஆதரிக்கிற அளவுக்கு எவ்வளவுயா பணம் வாங்கினீங்க? அது போது தெரியணும் இல்லையா? 8 வருஷமா ஒரு ஆளை ஆதரிச்சுட்டு 9 வருஷம் எலெக்ஷன் போது சரியா வராது, எல்லாரும் ஒண்ணு சேரணும், எல்லா தனித்தனியா இடத்துல தோத்து போகணும். அப்ப 8 வருஷம் கூட உங்களுக்கு தெரியாதா? 8 வருஷம் தெரியுமா தெரியாதா? அப்ப அப்பயே குரல் கொடுத்துருக்கணும், அப்பயே நீங்க வெளியே வந்திருக்கணும். இது ரொம்ப லேட்டு, டூ லேட்டு, ரொம்ப லேட்டு. இன்னும் பார்ப்போம் என்னென்ன நடக்குது. உங்களுடைய வீரியம் பத்தல. சும்மா இவர்களே போய் டிவியில பேட்டி கொடுத்தப்ப களத்துல இறங்கிடணும், களத்துல வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு இறங்கணும். அப்புறந்தே உண்டு இல்லைன்னா அவரை நீங்க பார்க்க முடியும். இல்லைன்னா உங்களை தூக்கி சாக்கடை தூக்கி எல்லாத்தையும் போட்டு போயிடுவார்.